அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜீத் மினிஸ்ட்ரி ஊழியங்களின் சார்பில் நம்முடைய சபையார் யாவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஜெபத்தினாலும் உதாரத்துவமான ஈகையினாலும் கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்பமான ஆரம்பத்தின் நாட்களை யார் அசட்டை பண்ணக்கூடும்? அசட்டை பண்ணலாம். தேவரீர் நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். 2001, 2002, 2003 அந்த நாட்களில் ஒரு சின்ன வாலிபர் ஐக்கியமாக நம்முடைய சபையில், நம்முடைய கிராமத்தில், நம்முடைய திருச்சபையில் கூடி ஜெபித்த இந்த இளைஞர் அந்த படையை, அந்த வாலிபர் ஐக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு தேசத்தின் பல மாநிலங்களிலே போய் கர்த்தருடைய பணியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த மிஷினரி ஏற்பு ஆராதனையை நடத்தும்படி ஐயாவை அணுகின போது அவங்க ரொம்ப அன்போடு நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக எங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அவங்க எங்ககிட்ட காட்டின அன்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய திருச்சபையின் போதகர் ஐயா டேவிட் அன்பு பிரபாகரன் ஐயாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையின் உபதேசியார் ஐயா ரிச்சர்ட் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, திருச்சபையின் செயலர், பொருளர், நிர்வாக கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ், திருச்சபையின் தாய்மார் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஆண்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்கள் ஐக்கியம், சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு எழுப்புதலுக்கு பின்னாலையும் ஒரு டீம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சபை சரித்திரத்திலையும் சரி, இல்லை எழுப்புதல் சரித்திரத்திலையும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, எந்த ஒரு பின்னால் ஒரு எழுப்புதல் ஒன்று நடக்கிறது என்றால் பின்னணியில் ஒரு பெரிய ஜெபம் நடைபெறும். சரிதானா? அது நம்முடைய கிராமத்திலே நடந்தது. அதில் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள், அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அடிக்கடி சந்தித்து நம்முடைய கிராமத்தை குறித்து பேசும்போதெல்லாம் அதை நாங்கள் பேசிக்கொள்வோம். சரிதானா? 92, 93, 95, 97 அந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு ஜெப எழுப்புதலை நம்முடைய கிராமத்தில் ஆண்டவர் போட்டிருந்தார். சரிதானா? இன்றைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கு ஜெபிக்கிறவர்களை குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, ஆனால் அன்றைக்கு ஜெபித்தவர்களுடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் என்னுடைய தாயாரோடு, நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கிறது. தாய்மார் ஐக்கியத்திற்கு வருவேன். ஒரு 15-20 பேர் கொண்ட அந்த ஐக்கியத்தில், அந்த நம்முடைய பழைய திருச்சபையில், அதில் ரவுண்டாக அவங்க கூடி உட்கார்ந்துருப்பாங்க. சாட்சி நேரம் முடியும். அதற்கு பிறகு எல்லாரும் கண்ணீர் வடித்து ஜெபிப்பார்கள். சரிதானா? ஒரு மனதோடு, கண்ணீரோடு, பெருமூச்சோடு, ஆண்டவரே எங்கள் கிராமத்தை ரட்சியும், ஆண்டவரே எங்கள் கிராமத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே எங்களுடைய கிராமத்தை, எங்களுடைய பிள்ளைகளை மேன்மையுள்ளவர்களாய், வளமுள்ளவர்களாய் மாற்றும், ஆண்டவரே எங்களுடைய கிராமத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தாரும், தேசத்தில் பெரிய பெரிய இடங்களை நிரப்புவதற்கு எங்கள் பிள்ளைகளை உபயோகப்படுத்தும், ஆசீர்வதியும் என்று அன்றைக்கு ஒரு பெரிய அந்த அவர்கள் பண்ணின ஜெபம், பிரியமானவர்களே, அதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தது. சரிதானா? பொருளாதார ரீதியாகவும் கர்த்தர் நம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும். சரிதானா? ஊழியத்தில், மிஷினரி பணியில், குருத்துவ பணியில், அது மாத்திரமல்ல வாலிபர் இயக்க பணியில், பல நிலையிலே நம்முடைய வாலிபர்களை கர்த்தர், நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர்களாக, சரிதான், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு ஒரு 2005, 2006, 2007 அந்த ஜெபக்குழு அப்படியே தொடர்ந்தேச்சையாக நடைபெற்று கொண்டே இருந்தது. நம்முடைய சபையை சார்ந்த ஸ்டீபன் அவர்களும் அண்ணன் கிறிஸ்டோபர் அவர்களும் வட இந்தியாவுக்கு புறப்பட்டு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மஞ்சுவலை கிறிஸ்டோபர் அண்ணன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நம்முடைய வாலிபர்களை வந்து அடிக்கடி உற்சாகப்படுத்தின, இப்போ நம்முடைய ஸ்தாபனத்தில் பொறுப்பாளராக தலைமை பொறுப்பில் இருக்கிற சாமண்ண, அந்த நாட்களில் சைக்கிளில் வருவாங்க. இங்கே நம்ம கிராமத்தில் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேப்பமரம் மூட்டத்தில் உட்கார்ந்து தான் எல்லாம் ஜெபம்லாம் நடத்துவாங்க. சர்ச்சிலையும் நடைபெறும், வனாந்திரத்திலையும் கூடி ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரெகுலராக கர்த்தர் அதை செய்தார். ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் இன்றைக்கு நான் உங்களை சந்தித்து, மறுபடியும் என் சபையே உங்களை நான் சந்தித்து, சரிதான், உரிமையோடு நான் கேட்பது என்னவென்றால், ஆதி அன்புக்கு திரும்பி வா. அல்லேலூயா. ஆதி அன்புக்கு திரும்பி வா. நாம் மறுபடியும் முழங்கால் படியிட்டு அதே கண்ணீர், அதே பெருமூச்சு, அதே உபவாசம், கர்த்தர் அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல 7 சபைகிட்டே அதுதான் என்ன சொன்னாரம்மா, உன்ட்ட நான் இதை எதிர்பார்க்கேன், இதை விட்டுரு, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவருடைய ஏக்கத்தெல்லாம் ஆண்டவர் அங்கே 7 சபைகிட்டையும் தெரிவிக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பான என் சபையே, நம்முடைய ஸ்தோத்திரம், சகல பரிசுத்தவான்களின் ஆலயம் என்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல திருச்சபை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த ஆதி அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால வட இந்தியாவில் 8 மாநிலத்திலே ஆண்டவருடைய பணி மிக சிறப்பாக கர்த்தர் நடத்துகிறார். 15 இடங்களிலே ஆலய கட்டுமான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், துலியாமால், சாக்பாட்டா மத்திய பிரதேசத்தில் இந்த 2 கிராமத்திலையும், பஞ்சாபில் புத்திலிக்கருங்கிற இடத்துல கிராமத்திலையும் ஆலய கட்டுமான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய ஊழியத்திலிருந்து நிசிங்கிற மேகசின் எத்தனை பேர் கிடைக்குது? கொஞ்சம் கை யோசித்துங்க. கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்குது, அப்படி தானே? கர்த்தர் சித்தமானால் ஒவ்வொரு மாதமும் வருகிற அந்த நிசி மேகசின் பணித்தளத்தில் நடைபெறுகிற தேவன் செய்கிற மகத்துவங்களை இது சுமந்து கொண்டு வருகிறது. வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஜெபக்குழுக்களுக்கு தேசத்தில் தேவன் செய்கிற காரியத்தை தெரிவித்து அவங்களுக்கு இதுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டு, சரிதானா? அதனால் நீங்கள் இந்த நிசி மேகசினை நம்முடைய ஊழியர், நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் எட்வின் அவங்கக்கிட்ட நீங்கள் மாதந்தோறும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும், ஆண்டவர் எனக்கு தந்த மனைவியும், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளும் மும்பை பட்டணத்தில் ஊழியம் செய்கிறோம். மிக சிறப்பாக மும்பையில் குழுவாக ஆண்டவருடைய பணியை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துலியாமால் அஸ்திபாரம் போட்டிருக்கோம் பாருங்க. போன வருஷம் ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது? அந்த இடத்துல ஸ்ரீராம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டாப்சிராம்ங்கிறதான ஊழியர் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்முடைய சர்ச்சில் அவர் நமக்கு மிஷன் ஷேரிங் கொடுத்தார், சரிதானே? நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அவருடைய பணித்தளத்திலே ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது? அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 குடும்பம் அங்கே கூடி வந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ அந்த கிராமத்தில் ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம் போட்டாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதாவது எல்லா ஃபேமிலியும், எல்லா குடும்பங்களும் ஒரு குடும்பத்திற்கு 500 ரூபாய் வரி தரணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் போடப்பட்டது. அப்போது ஆராதனைக்கு வருகிற விசுவாச பிள்ளைகள் அந்த 5 குடும்பமும் சொன்னார்கள், நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் நாங்கள் பங்கெடுக்கிறதில்லை, சரிதானா? நடைபெறுகிற பூஜைகளிலே நாங்கள் பங்கெடுக்கிறதில்லை. அங்கே தருகிற எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதில்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு 500 ரூபாய் தரணும்? அதனால் அதை நாங்கள் தர முடியாது அப்படின்ட்டு மறுத்து விட்டார்கள். அப்போது வந்து நடத்துகிற அந்த ஆள் டாப்சிராம் தானே. அப்போது அவனை அடித்து நம்ம ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த ரயில்வே பட்டறையில் போட்டுருணும். ட்ரெயின் வந்து அவரை ஏற்றிட்டு போயிடட்டும். அப்போ நம்ம மேலே கேஸ் வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. அந்த துலியாமால் கிராமத்தில் உள்ள பெரியவர்களும் வாலிபர்களும் சேர்ந்து அவங்க அதை செய்வதற்காக இது பண்ணும்போது, நம்முடைய விசுவாசி ஒருத்தர் அவருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் வராதங்க, நார்த்தில் நம்முடைய மிஷன் பணித்தளத்தில் எல்லா இடத்துலையுமே பாஸ்டர் நீ தான் சொல்லுவாங்க, சரிதானம்மா? அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பாஸ்டர் நீங்கள் வராதங்க, இப்படி இருக்குது, உங்களை அடித்து இந்த இடத்துல போடணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஊரில் சூழ்நிலை இப்படி இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது, எங்களையே ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் புறக்கணிக்கிறாங்க பாஸ்டர் அப்படின்ட்டு. அதனால் உடனே அவர் சரி நான் வரல அப்படின்ட்டு அவர் எல்லா வெள்ளிக்கிழமை போய் அங்கே ஜெபம் நடத்தி கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு 5 இடத்துக்கும் மேலே 6 இடத்துக்கும் அதிகமாக ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். புதிய கிராமங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஒரு நல்ல அருமையான தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து செயல்படுகிற தேவ மனிதர். என்னாச்சது பாருங்க,
அப்போது இதை யார் இதை செய்யறதுக்கு அந்த அந்த ஊரில் முக்கியமாக இருந்து அந்த ஊர் தலைவனாக இருந்து இதை செய்வதற்கு தீர்மானித்தானோ அவனுக்கு 18 வயதுடைய ஒரு வாலிப மகள் இருந்தால். அவள் அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருந்தால், மென்டலி ப்ராப்ளமும் இருந்தது. அது இன்னும் அவளை அளக்களித்தது, அது இன்னும் அவளுக்குள்ளே அதிகமாகியது. அவளை போட்டு அந்த அசுத்த ஆவி கசைக்கு பிழிந்தது. சரிதானா? பிசாசு பிடித்தவங்களை நீங்கள் ஒருவேளை பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த ஆவி அவர்களை கசைக்கு பிழியும். அவங்க சரீரத்தில் அவ்வளவு உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். அப்போது அப்படி நொறுங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எப்படியாயிலும் பிள்ளைக்கு விடுதலை வேணும்னு மந்திரவாதியை கூப்பிட்டு மந்திரம் போட்டு பார்த்தாங்க. மாத்திரமல்ல, இன்னும் என்னென்ன பூஜைகளெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவு பூஜைகளையும் செய்து பார்த்தார்கள். ஒன்றும் நடக்கலை. கடைசியில் நம்ம விசுவாசி சொன்னாங்க, எங்கள் பாஸ்ட் வந்து ஒரு ஜெபம் பண்ணா சரியாயிரும். அல்லேலூயா. அப்போ எப்படியாவது பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சா போதும்னு கூப்பிட்டாங்க. வந்து அவர் ஜெபித்தார். இயேசுவின் நாமத்தினால இந்த மகளை விட்டு வெளியே போனி கட்டளை கொடுக்க அந்த அசுத்த ஆவி அலறிக்கொண்டு வெளியேறியது. அடுத்த நாள் காலை, அடுத்த நாள் சாயங்காலத்தில், அடுத்தடுத்து அவர் போய் வசனத்தை சொல்லி ஜெபித்து அந்த மனநிலை பாதிப்பும் முற்றிலும் விடுதலையானது. அல்லேலூயா. வசனம் அந்த மகளை விடுவித்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அதற்கு பிறகு அவங்க மறுபடியும் கூடினாங்க. ஊரில் வாலிபர்களும் பெரியவர்களுமா கூடி அவங்க நல்லது தானே செய்கிறாங்க, அதனால் அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நடத்திட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போது அந்த பணித்தளத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதமாக அந்த மாதத்தின் துவக்கம், ரைட், இந்த மாதம் துவக்கம், இந்த மாதத்தின் துவக்கத்தில் சர்ச்சு கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே சவுத்தில் நம்முடைய பகுதியில் இருந்து, நம்ம கிராமம் இல்லை, பக்கத்தில் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் போய் டீமாக போய் அங்கே அந்த சர்ச்சு ப்ராஜெக்டை எடுத்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி அப்போ மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் செய்வதெல்லாம் நம்முடைய ஊழியத்திற்காக ஒரு நாளைக்கு 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் கிராமத்திலேருந்து நீங்கள் எழுப்பி வட இந்தியாவில் எங்கெல்லாம் கொண்டு போயிருக்கீங்க? பஞ்சாப் கொண்டு போயிருக்கீங்க, வேறு உத்தரகாண்ட் கொண்டு போயிருக்கீங்க, உத்தரப்பிரதேசம் கொண்டு போயிருக்கீங்க, மாத்திரம் இல்லை இமாச்சல், ஜம்மு காஷ்மீர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹரியானா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, இந்த 8 மாநிலத்திலையும் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 62 முழு நேர பணியாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெபிப்போங்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ள உங்களிடத்தில் அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்கள் மறுபடியும் நீங்கள் வாலிப தங்கச்சிமார், நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தனியாக கூடி ஜெபிக்க உங்களிடத்தில் அன்போடு கேட்கிறேன். தம்பிமாரும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கூடி வர உங்களிடத்தில் அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான வாலிப தம்பி, தேசம் தேவனை அறிந்திட, இந்த பெரிய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக நானும் நீனும் எழும்பி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சரிதானா? ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். உன்ட்ட ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறார். நிறைய எதிர்பார்க்கறதெல்லாம் அப்பா கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனால் அப்பாட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு தானே? பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கிறோம் இல்லையா? சரிதானா? என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும், என் பிள்ளை நல்ல போஸ்டிங்கில் உட்காரணும். த சேம் ஹெவன்லி ஃபாதருடைய ஹார்ட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஒன்று ஒப்பு கொடுப்பா என்றால். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த அறிமுக நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்துள்ள நேரத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதி தருவாராக. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நேற்று சொல்லி வச்சு
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபையினால் நம்முடைய ஜீத் மினிஸ்ட்ரியின் 3 மிஷினரிகளுடைய பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது. மிஷினரி தாமஸ் மெஸ்ஸி அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஜண்டேர் என்கிற கிராமத்தில் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை திரு வில்சன் அவர்களுடைய குடும்பத்தினர் தாங்க முன் வந்திருக்கிறார்கள். அதே போல் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற கலைஞர் என்கிற பணித்தளத்தில் மிஷினரி கில்பர்ட் அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை திரு அருள் சுவாமிகள் அவர்களுடைய குடும்பத்தினர் தாங்க முன் வந்திருக்கிறார்கள். அதுபோல் மத்திய பிரதேசத்திலிருந்து ஆதிவாசி இனத்தைச் சேர்ந்த அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முறையான வேத பயிற்சியை கொடுத்து அவரும் தன்னை மிஷினரியாக அர்ப்பணித்து வந்திருக்கிறார். அவருடைய பெயர் கமலேஷ். அவர்கள் நாந்தியா என்கிற ஒரு கிராமத்தில் அவருடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை திரு எபனேசர் முத்துக்கன் அவர்களுடைய குடும்பத்தினர் தாங்க முன் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய பிரதிஷ்டை காரியங்கள் நடைபெறும். தாமஸ் மெஸ்ஸி, கில்பர்ட், கமலேஷ் आगे आ सकते हैं. दो मिनट अपना शेयर करना. மிஷினரி தாமஸ் அவர்கள் அவருடைய சாட்சியை ஒரு சில நிமிடங்கள் நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். सबको मेरी ओर से जय मसीह की. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். और सबसे पहले मैं खुदा का बहुत बहुत धन्यवाद करता हूँ कि प्रभु मुझे इस जगह पे लेके आए. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னை இந்த இடத்திலே உங்கள் முன்பதாக கொண்டு வந்து இருக்கிறார். और मैं जीत मिनिस्ट्री जी का भी बहुत बहुत धन्यवाद करता हूँ जिन्होंने मुझे जहाँ पे आने के लिए मौका दिया. நான் ஜீத் ஊழியத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் மூலமாக இந்த இடத்திலே நான் வந்து நிற்கிறேன். और फादर जी का भी धन्यवाद करता हूँ जिन्होंने समय दिया मैं कुछ बोलने के लिए. நமது சபை போதகர் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நான் பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். और मेरा नाम थॉमस मसीह है और मैं अमृतसर से हूँ, पंजाब से. என்னுடைய பெயர் தாமஸ் மசி, பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் என்கிற மாவட்டத்தைச் சேர்ந்தவன். और मेरी वाइफ है और 2 बच्चे हैं. எனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். और एक बेटी है, एक बेटा है. ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். और हम अमृतसर में प्रभु की सेवकाई कर रहे हैं जंडेर में. அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள ஜண்டேர் என்கிற கிராமத்திலே ஊழியத்தை செய்து வருகிறேன். और 2008 में मैंने प्रभु को अपना मुक्तिदाता ग्रहण किया था. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 2000 ஆண்டிலே நான் ஏற்றுக்கொண்டேன். और 2011 में मैं सैम भैया और पास्टर क्रिस्टोफर और पास्टर स्टीफन को मिला था. 2011 ஆண்டிலே சகோதரர் சாம் குமார், சகோதரர் கிறிஸ்டோபர் மற்றும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை சந்தித்தேன். और इनसे मिलकर फिर मैंने सेवकाई शुरू किया एक गांव में, उसका नाम है जंडेर कला. இவர்களோடு கூட இணைந்து அந்த ஜண்டேர் என்கிற கிராமத்திலே ஊழியத்தை ஆரம்பித்தேன். और जंडेर कला में एक कमरे में एक कमरा लिया था मैंने रेंट के ऊपर. मेरे घर से 20 किलोमीटर दूर है वो. என்னுடைய சொந்த ஊரில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதுதான் அந்த ஜண்டேர் கலான் என்கிற அந்த கிராமம். அங்கே ஒரு வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து ஊழியத்தை ஆரம்பித்தேன். और मेरे घर से वो गांव 20 किलोमीटर दूर था और मुझे घर से 20 रुपये मिलते थे उस समय. என்னிடத்தில் அப்பொழுது 20 ரூபாய் அளவுதான் இருக்கும். ஆனால் நான் 20 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருந்தது. और शुरुआत थी सेवकाई की और 10 रुपये आने के लग जाते थे, 10 रुपये जाने के लगते थे. उसके बाद कुछ नहीं होता था. இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே போவதற்கு 10 ரூபாயும் வருவதற்கு 10 ரூபாயும் செலவாகும், அவ்வளவுதான். வேறு ஒன்றும் என்னிடத்தில் இருந்ததில்லை. और बहुत मुश्किल परेशानी थी और 2012 में मेरी शादी हो गई. அதிக கஷ்டத்தின் மத்தியிலே ஊழியத்தை செய்து கொண்டு வந்தோம். 2012 ஆண்டிலே என்னுடைய திருமணம் நடந்தது. और फिर मैंने अपनी MBA भी कंप्लीट कर ली. मैं MBA ग्रेजुएट. அதை தொடர்ந்து
MBA என்கிற அந்த பட்டப்படிப்பை நான் முடித்தேன். और मेरी वाइफ भी 5 साल वो टीचर रहे थे, लेकिन उसके बाद सेवकाई में आ गए. என்னுடைய மனைவியாக வந்தவளும் 5 வருடம் ஆசிரியராக பணியாற்றி அதை தொடர்ந்து அதை விட்டுவிட்டு ஊழியத்திலே என்னோடு கூட ஊழியத்தை செய்து வருகிறார். और जब मेरा MBA कंप्लीट हुआ तो कैंपस इंटरव्यू में मेरी सिलेक्शन हो गई. எனது MBA படிப்பு முடிந்ததும் ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை வாய்ப்பு வந்தது. और मेरा जो स्पेशलाइजेशन था वो HR और मार्केटिंग था. அதில் மார்க்கெட்டிங் அந்த வேலை வந்தது. और उसके बाद जब मेरी कैंपस इंटरव्यू में सिलेक्शन हुआ तो मेरा 50,000 सैलरी था. அப்பொழுது அங்கே எல்லா வேலையும் எனக்கு வாய்ப்புகள் வந்து எல்லாம் ரெடியாகி 50,000 சம்பளம் எனக்கு தருவதற்கு ஆயத்தமானார்கள். और जो जीत मिनिस्ट्री मुझे दे रहा था वो 1500 था पर मंथ. அந்த நேரத்திலே ஜீத் ஊழியத்திலிருந்து 1500 ரூபாய் தான் சம்பளமாக வந்தது. और मैं भी जॉब नहीं कर रहा था, मेरी वाइफ भी जॉब नहीं कर रही. मैंने अपनी वाइफ को पूछा कि अभी 50,000 में जाना है या 1500 में रहना है. நான் என்னுடைய மனைவிடத்தில் கேட்டேன், 50,000 அந்த வேலையை செய்ய வேண்டுமா, இல்லாவிட்டால் 1500 ரூபாய் தருகிற இந்த வேலையை செய்ய வேண்டுமா? और 2014 में मेरे घर में बेटी ने भी जन्म ले लिया. 2014 ஆண்டிலே எனக்கு மகள் பிறந்தாள். और एक बेटी भी प्रभु ने दे दी, बेटी को भी दे दिया. மகளையும் ஆண்டவர் தந்தார், அதை தொடர்ந்து மகனும் ஆண்டவர் தந்தார். और जो खर्चा था वो बढ़ता जा रहा था. என்னுடைய செலவுகள் அதிகமாகி கொண்டு போனது. लेकिन फिर मैंने वाइफ को पूछा क्या करना है, 50,000 में जाना है या इसमें रहना है. ஆனாலும் நான் என்னுடைய மனைவியிடம் கேட்டேன், என்ன சொல்லுகிறாய், 50,000 வேலையை பார்க்க வேண்டுமா, 1500 வேலையை பார்க்க வேண்டுமா? और हमने डिसाइड किया कि हम दोनों जॉब नहीं करेंगे, जीत मिनिस्ट्री के साथ प्रभु की सेवा करेंगे. அப்பொழுது நாங்கள் இணைந்து ஒரு முடிவு எடுத்தோம், நாம் உலக வேலையை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக जीत मिनिस्ट्रियोடு கூட சேர்ந்து இந்த சுவிசேஷ வேலையை செய்வோம் என்று சொல்லி முடிவெடுத்தோம். और प्रभु ने जो मुझे बुलाहट दिया था कि सब जातियों को चेला बनाना है और जहाँ पे चर्च की स्थापना नहीं हुई है वहाँ पे चर्च को स्थापन करना है. ஆண்டவர் என்னை நடத்தினார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக்கி அவர்கள் அந்த இடங்களிலே சபைகளை உருவாக்குவதும், எந்தெந்த கிராமங்களில் ஆலயம் இல்லையோ அங்கே ஆலயத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். और उस समय जो जीत मिनिस्ट्री मुझे 1500 रुपया दे रही थी, उसका इतना मुझे ब्लेसिंग दिया प्रभु ने, इतना मुझे आशीष दिया प्रभु ने. அந்த ஜீத் மினிஸ்ட்ரி மூலமாக 1500 ரூபாய் தான் கிடைத்தது. ஆனாலும் அதிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இருந்தது. और प्रभु का धन्यवाद है, अभी जंडेर में एक चर्च है. இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த ஜண்டேர் என்கிற கிராமத்திலே ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. और जंडेर में सिर्फ एक परिवार से शुरुआत किया था हमने. ஆரம்பத்திலே ஒரு குடும்பத்தை வைத்து அந்த கிராமத்திலே ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. और अभी उस गांव में 30 फैमिली है. இப்பொழுது அந்த கிராமத்திலே 30 குடும்பங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, हालेलुया, आमीन. और उसके बाद एक और गांव में अभी चर्च का उद्घाटन हो गया, संगति चल रही है न्यूबादी में, अमृतसर में. அதே அமிர்தசரஸ் மாவட்டத்திலே அந்த ஜண்டேர் கிராமத்தை தொடர்ந்து அடுத்த ஒரு கிராமத்திலையும் ஆலயம் கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. और वहां पर भी सिर्फ एक ही फैमिली था. அந்த கிராமத்திலும் ஒரு குடும்பம் தான் இருந்தது. लेकिन अभी 5 फैमिली हो गया है उधर. இப்பொழுது அங்கே 5 குடும்பங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். उसके बाद एक और गांव में प्रभु लेके गया, वहां पे चर्च के लिए जगह ले लिया है. அது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து அது அருகிலுள்ள மற்றொரு கிராமத்திலையும் ஆலயம் கட்டுவதற்கான இடம் வாங்கப்பட்டு இருக்கிறது. और जो प्रभु ने मुझे जीत मिनिस्ट्री में रहकर इतना ब्लेसिंग दिया, इतना आशीष दिया है, और जो प्रभु ने मुझे दर्शन दिया है कि सब जातियों में, जैसे हम रसूलों की किताब में पढ़ते हैं, सामरिया, यूदिया और पृथ्वी के शोर तक तो मेरे गवाह हो गए. ஆண்டவர் இந்த ஜீத் மினிஸ்ட்ரி மூலமாக எனக்கு अनेक ஆசீர்வாதங்களை தந்து கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எனக்கு ஆண்டவர் தந்த அந்த தரிசனத்தையும் இதன் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். और प्रभु अब मुझे बहुत और भी जगहों में लेके जा रहा है चर्च की स्थापना करने के लिए, और अलग अलग देशों में भी प्रभु अभी इस्तेमाल कर रहा है. मैं प्रभु का बहुत धन्यवाद करता हूँ. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் अनेक கிராமங்களுக்கும் அது மட்டுமல்லாமல் அயல் நாடுகளுக்கும் சென்று ஆண்டவருடைய காரியத்தை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். और पंजाब के लिए आप खास तौर पे प्रार्थना करते रहिएगा कि जो ड्रग्स एडिक्शन है बहुत है पंजाब में. பஞ்சாப் மாநிலத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அங்கே போதை பழக்கம் அதிகமாக அது தலைவிரி தாடி கொண்டு இருக்கிறது. और अभी पिछले दिनों में हुआ कि एक
जो अपनी मम्मी डैडी से एक लड़का पैसे मांग रहा लेकिन उन्होंने पैसा नहीं दिया तो उन्होंने क्या किया, उन दोनों को ख़त्म कर दिया। ஒரு குடும்பத்திலே ஒரு மகன் தாயிடமும் தகப்பனிடத்திலும் போதை பொருளை வாங்குவதற்காக பணம் கேட்டு இருக்கிறான். கொடுக்க மறுத்ததினால் 2 பேரையும் அவன் தன்னுடைய பெற்றோரை கொலை செய்து விட்டான். और बहुत परेशानी है नशे के कारण, बहुत सारा जूथ जो है वो नशे में है, लेकिन हम प्रार्थना कर रहे हैं उन लोगों के लिए, उन लोगों को प्रभु में लेकर आ रहे हैं। அங்கே இந்த போதை பழக்கத்தினால் अनेक குற்றங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அவர்களை இந்த சுவிசேஷத்தினால் மட்டும்தான் அவர்களை மாற்ற முடியும். ஆகவே அந்த காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். और बहुत सारी ऐसी फैमिली है जैसे उनका नया नया शादी होता है लेकिन वो पति क्या करता है, इतना नशे में होता है वो कई बार छोड़ के चले जाते हैं। அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் திருமணம் ஆகிறது, இந்த போதை பழக்கத்தினால் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களை விட்டு சென்று விடுகிறார்கள். और पिछले दिनों में क्या हुआ कि 2 लड़कियों ने इंजेक्शन लगाया और उनकी उसी समय डेथ हो गई। கடந்த நாட்களிலே பஞ்சாபிலே நடந்த சம்பவம், 2 வாலிபர்கள் போதை ஊசியை போட்டுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது. और बहुत परेशानी है इन दिनों में, काफ़ी ड्रग्स एडिक्शन का बहुत पंजाब में चल रहा है। और आप प्रार्थना करते रहिए कि प्रभु हमें इस्तेमाल करे, उन लोगों को भी धीरे धीरे करके प्रभु उन लोगों को भी लेकर आ रहा है। அந்த போதை பழக்க காரியங்களுக்காக பஞ்சாபிலே அதிகமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய அன்பின் மூலமாக அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும், அதற்காக ஆண்டவர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்கிறோம். और हमारे लिए भी लगातार प्रार्थना करते रहिएगा, मेरे लिए, मेरी वाइफ के लिए, दोनों बच्चों के लिए प्रभु और भी हमें आशीष दे, बरकत दे और भी हम प्रभु के काम को आगे ले जा कर सकें। என்னுடைய குடும்பத்திற்காகவும் மனைவிக்காகவும் இந்த பிள்ளைகளுக்காகவும் இன்னும் ஆண்டவருடைய காரியத்தை வேகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். आपका धन्यवाद हो। जय मसीह की। ஸ்தோத்திரம். நம்முடைய 3 மிஷனரிமார்களுடைய படங்கள் உங்களுடைய டிஸ்பிளேயில் வந்துட்டுருக்கு, பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவது நம்ம வீட்டில் பேசின பேர் என்ன பேர்? தாமஸ் மசி. இந்த முதலாவது நிற்கிறார் பஞ்சாப் முஸ்டாக் என்ன அவங்களுடைய மீசையை பார்த்தாவே நாம் தெரிஞ்சுக்கலாம். முதலாவது நிற்கிறவர் பேர் தாமஸ் மசி. 2வது நிற்கிறவர் பேர் என்னது? கில்பர்ட். இவங்க 2 பேரும் பஞ்சாபில் பணி செய்ய தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். 3வது தம்பி கம்லேஷ். பார்க்க சின்ன பையன், இப்போ தான் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புதிதாக மிஷினரியாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்திலே நந்தியாவிலே பணியாற்றும்படியாக இருக்கிறார்கள். இவர்களுக்காக மிஷினரி ஏற்பு ஆராதனை இப்படி நடைபெற இருக்கிறது. நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் இந்த ஆராதனை துவங்க ஆசிக்கிறேன். அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாம் இணைந்து வாசிப்போம். 13, 14, 15 ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து எல்லாம் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதலால் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கிறவர்களுடைய பாதங்கள் போதும். ஆனாலுங்கிறதான் இப்போ இருக்கிற விஷயம் அதுதான். ஆனாலும் எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. இப்போ கீழ்ப்படிஞ்சிருக்கவங்க யார்? அந்த 3 பேர் தான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. இன்னும் கீழ்ப்படியாதவர்கள் அநேகம் பேர் உட்கார்ந்துருக்கோம். சரியா? நான் உங்களை குற்றப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அந்த அக்கினி 92லிருந்து 2007, 8 வரைக்கும் இருந்த அக்கினி இப்போ
இருக்கா, கங்கு கூட இருக்கான்னு தெரியல, என்ன சாம்பலாவது இருக்கான்னு தெரியல, என்ன அது மறுபடியுமாய் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்காகவே இந்த நாளில் இவ்வளவு பிரயாசம், என்ன இதற்காக அங்கேருந்து நார்த்திலேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு நம்ம அண்ணமாருங்க எப்படி ஆகலாம், அதை என்ன பண்ணலாம், திருப்பி குழல் ஊதி எழுப்பிடலாம் அப்படின்னு பிரயாசப்படுகின்றார்கள். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் தான் எழும்ப வேண்டும், வாலிபர்கள் எழும்ப வேண்டும். 1-2 பேர் எழுந்துச்சா போதும். ஏன்னா அன்னைக்கு எழுந்தவங்க ரொம்ப பெரிய கூட்டம்லாம் கிடையாது. ஏன்னா எம்என்னை பற்றி கேட்கும்போதும் சரி, நம்முடைய இந்திய முஸ்லீம் சங்கத்தை தோற்றுவித்த அசரியா சாமுவேல் அசரியாவை குறித்து கேள்விப்படும் பொழுதும் விழால விளையில் நீங்கள் எப்படி வனாந்திரத்தில் போய் ஜெபம் பண்ணீங்களோ அதை போல் பணங்காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ண ஆட்கள் தான். ஆகவே நீங்கள் தனிமை விரும்பிகளாய் ஜெப விரும்பிகளாய் மாறிவிட்டால் நம்முடைய கீழச்சடை எம்மாங்குளம் மறுபடியும் எப்படி இருக்கும், பரிசுத்த ஆவியானுடைய அக்கினிக்குள்ளாய் இறங்கி வரும். ஆகவே இந்த மிஷினரி நியமக ஆராதனைக்காக நாம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். மிஷினரிகளை நியமித்தல். அறுப்பு மிகுதி வேலையாட்களுக்கு கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தன் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்வோமாக. அமைதியாக நாம் ஜெபம் செய்வோம். தலையில் தாழ்த்தி கண்களை மூடி. ஜீத் மிஷினரி சங்க நிர்வாகத்தில் தங்களை மிஷினரிகளாக ஒப்பு கொடுத்திருக்கும் தாமஸ் மசி, கில்பர்ட், கமலேஷ் என்பவர்களுக்காக நாம் கர்த்தரை துதித்து இவர்களை தேவன் தமது ஊழியத்திற்கென்று தமது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அனுப்பியருள வேண்டும் என்று ஜெபிப்போமாக. அருள் ஏராளமாய் பெய்யோ ஊரோதே வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யோ சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. சர்வ வல்லமுள்ள தேவனே, சகல நன்மைகளையும் ஈகிறவரே, உமது பரிசுத்த ஆவியானவரால் உமது திருச்சபையின் வெவ்வேறான பணிவிடைக்காரரை நியமித்திருக்கிறவரே, அன்பு சகோதரர்கள் திரு தாமஸ் மசி, திரு கில்பர்ட், திரு கமலேஷ் ஆகியோர்களை ஆதிவாசிகள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் மத்தியிலே மிஷினரி ஊழியத்திற்கென்று இப்பொழுது அழைக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஊழியர்களை கிருபையாக கண்ணோக்கியருளும். உமது திருநாமத்திற்கு மகிமை உண்டாக்கும் பொருட்டு தங்கள் வார்த்தையினாலும் கிரியையினாலும் இவ்வூழியத்தில் உமக்கு உண்மையாக தொடர்ந்து பணிவிடை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர்களால் இவர்களை நிரப்பி பரிசுத்த நடக்கையினால் இவர்களை அலங்கரித்துள்ள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிறேன் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சொல்ல தற்பரிசோதனை மிஷனரி மார்க்கத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகள். अपने आप को जांच करना है. இயேசு கிறிஸ்துவை ஏக ஆண்டவராகவும் உங்கள் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு यीशु मसीह को एक ही परमेश्वर और उद्धारकर्ता कबूल करना, உங்கள் வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் முன்மாதிரியாக வாழ்ந்து आपका जीवन में और बोल चालन में एक नमूना बनकर जीना, நீங்கள் உபதேசிப்பதில் எச்சரிக்கையாக இருந்து आप अपना उपदेश में सावधान बनकर रहना, பகைவர்களையும் நேசித்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்து दुश्मन को भी प्यार करके और प्रभु यीशु मसीह का प्रेम को प्रकट करके
குடும்பமாக உங்களை அழைத்து இம்மட்டும் நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு சாட்சியாக நிலைத்திருந்து திருச்சபை மற்றும் ஜீத் மிஷனரி சங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வரும் நாட்களிலும் தொடர்ந்து பணியாற்றுவீர்களா? परमेश्वर आपको परिवार के समेत बुलाया और आपको चला के लेकर आया, इसलिए उस परमेश्वर के लिए गवाही बनकर और उस कलीसिया के साथ खड़ा रहना और जीत मिनिस्ट्री का सभी नियमों के अनुसार उनके साथ लगातार सेवा करेंगे क्या? बोलना है परमेश्वर की दया से ऐसे ही करूँगा. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வாஞ்சிக்கும் உங்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய பலத்தையும் சக்தியையும் அருளி உங்களிடத்தில் தொடங்கிய தம்முடைய கிரியைகளை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் முற்றும் முடிய நடத்துவாராக. தற்பிரதிஷ்டை ஜெபம் பிள்ளைகள் அவர்களே சொல்வார். அண்ணன் சொல்ல स्वर्गीय पिता, मैं अपने लिए नहीं, मैं आपका हूँ. आत्मा की सेवकाई में मैं अपने आप को परिपूर्ण रीति से तेरी इच्छा के लिए सौंपता हूँ. तेरी इच्छा की जगह में तेरी इच्छा की लोगों के साथ लगातार रहने के लिए कृपा दीजिए. सुख हो दुख हो उसको सहना, ऊंचा हो नीचा हो कुछ भी हो, तेरी इच्छा को लगातार मैं पूरा करने के लिए मैं अपने आप को संपूर्ण तौर से सौंपता हूँ. महिमा कृपा से भरा हुआ परमेश्वर, तू मेरा है, मैं आपका हूँ. मेरे द्वारा आपकी इच्छा को पूरा करिए. आमीन. आमीन. நாம் ஜெபம் செய்வோம். ஜீத் மிஷனரி சங்கத்தின் சார்பாக தாமஸ் மசி என்கின்ற இந்த அன்பு சகோதரரை ஜண்டர் கிராமத்திலே, அமிர்ஸ்டர் மாவட்டத்திலே, பஞ்சாபிலே பணித்தளத்திலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கூறி அறிவிக்கவும் அவருக்காக உன் வாழ்நாளெல்லாம் முழுவதும் ஜீவிக்கவும் அர்ப்பணித்திருக்கிற உம்மை மிஷனரியாக அர்ப்பணம் செய்து அறிமுகம் செய்து ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே. ஜீத் மிஷனரி சங்கத்தின் சார்பாக பஞ்சாப் மாநிலத்தில் தரன் மாவட்டத்தில் களஞ்சீர் என்கின்ற கிராமத்தில் பணித்தளத்திலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கூறி அறிவிக்கவும் அவருக்காக உங்கள் வாழ்நாளெல்லாம் ஜீவிக்கவும் அர்ப்பணித்திருக்கிறேன் கில்பர்ட் ஆகிய உம்மை மிஷனரியாக அறிமுகம் செய்து ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே. ஜீத் மிஷனரி இயக்கத்தின் சார்பாக மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் நந்தியா பணித்தளத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கூறி அறிவிக்கவும் அவருக்காக உம் வாழ்நாளெல்லாம் முழுவதும் ஜீவிக்கவும் அர்ப்பணித்திருக்கின்ற கமலேஷ் ஆகிய உன்னை மிஷனரியாக அறிமுகம் செய்து ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே.
ஆனால் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறீங்களா? ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறீங்களா? சொல்லி நான் அப்படி பார்த்து சொல்லி நீ சொல்லு. सुनिए, जो बाइबल आपको दिया जा रहा है, उस बाइबल में जो भी लिखा है उसको बड़ा ध्यान से पढ़ना है. आपके द्वारा जितना हो सके उतना परमेश्वर की कृपा का सुसमाचार को बहुतों को सिखाना और उस विश्वास का पवित्र जीवन जीने के लिए एक नमूना बनकर बड़ा सावधान से आप रहेंगे क्या? இப்புத்தகத்திலே எழுதியவைகளை இன்னும் கவனமாய் படிக்கவும், உங்களால் இயன்ற அளவு தேவ கிருபையின் சுவிசேஷத்தை இன்னும் அநேகருக்கு போதித்து விசுவாசமுள்ள பரிசுத்த ஜீவியத்துக்கு முன்மாதிரியாக இருக்கவும் ஜாக்கிரதையாய் இருப்பீர்களா? क्रूस को पहनते वक्त जो मसीह का है वह अपना शरीर और उसके अभिलाषाओं को क्रूस में मार देते हैं. प्रभु यीशु मसीह की क्रूस का उसके उस क्रूस के बारे में घमंड करना, उसके बिना और कुछ भी बात के नहीं. मसीह के साथ क्रूस में मर गया, अभी मैं नहीं हूँ, मसीह मुझ में जीवित गए. इस अनुभव के साथ यीशु मसीह के लिए एक सच्चा सेवक बनकर उनके साथ ठहरते रहना, और जो मसीह क्रूस में मारा गया उस मसीह का सुसमाचार को दूसरों को सिखाना सुनाना, उसके लिए मैं इस क्रूस को पहनता हूँ. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மையை பாராட்டாதபடிக்கு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற அனுபவத்தோடு இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனாய் ஊழியக்காரனாய் நிலைத்திருந்து சிலுவையில் அறிந்த கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க இந்த சிலுவையை அணிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, தங்களை உமது ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கும் தாமஸ் மசி, கில்பர்ட், கம்லேஷ் ஆகிய அன்பு பிள்ளைகளை கிருபையாக கண்ணோக்கி அருளும். ஒவ்வொரு நாளும் இவர்களை பலப்படுத்தி அநேக மக்களை உம்மண்டை வழிநடத்த அருள் புரிந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம். விசேஷமாக தாமஸ் மசி அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, கில்பர்ட்டுக்காக, அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். தம்பி கமலேஷ்காக, அவருடைய எதிர்கால வாழ்க்கை திட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களையும் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் இவருடைய பிரயாணங்களிலும் கூட இருப்பீராக. பக்கத்துணையும் பாதுகாவலுமாக இருப்பீராக. பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் இவர்கள் எதுவும் அணுகக்கூடாது சுவாமி. வாதையுடைய விருப்பத்தை அணுகக்கூடாது. சிங்கத்தின் மேலே, வெறியன் பாம்பின் மேலே, பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடத்தக்கதான அதிகாரத்தை இவர்களுக்கு தருவீராக. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியாய் அதிகாரத்தை இவர்களுக்கு நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே வழங்குகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இவளை பலமாக எடுத்து பயன்படுத்துங்க. உயிர்த்தெழுதலுக்கு என்று சாட்சியாய் பயன்படுத்தப்பட இவர்கள் படிப்பறியாதவர்களாக இருக்கலாம், பெருமை உள்ளவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, எங்கள் ஆண்டவர் இவர்களோடு கூட இருப்பீராக. பயன்படுத்துங்க சுவாமி.
இவர்களைப் போல எங்களுடைய பிள்ளைகளை எழும்பணும் ஆண்டவரே. இவர்களைப் போல எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே சத்தியத்திற்கு சாட்சிகளாய் கிளம்ப வேண்டும் ஆண்டவரே. அனுப்பப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று இந்திய கிராமங்களுக்கு சொல்லுகின்ற இந்த சுவிசேஷுடைய பாதங்கள் இந்த கிராமத்தில் எவ்வளவு அழகாக இருக்கின்றன ஆண்டவரே. எங்களுடைய கிராமத்தில் இப்படிப்பட்ட பாதங்கள் பதியும்படியாய் கிருபை பாராட்டி இருக்கிறதே மக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாதங்களும் அப்படியே அழகாக வேண்டும் ஆண்டவரே. ஒரு நாளிலே எங்களை நீர் அழைக்கும் பொழுது, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே ஊழியக்காரியே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாயிருந்தாய், கொஞ்சத்திலே உண்மையுள்ளவளாயிருந்தாய், நிஜமான சந்தோஷத்துக்கு பிரவேசி என்கிற சத்தத்தை, இந்த நற்சாட்சி பத்திரத்தை நாங்கள் கேட்கணும் சுவாமி. கிருபைத்தார், கிருபைத்தார். உண்மையே வாஞ்சிக்கிறோம், உண்மையே நாடுகிறோம். தொடர்ந்து எங்களை உம்முடைய அர்ப்பணிக்கென்று பயன்படுத்துவீராக. இயேசு ரட்சகர் திருநாமத்திலே தாமஸ் மசி, கில்பர்ட் 3 மிஷனரிகளையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்க சமாதானத்தோடே புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருந்து நலமானதை பற்றி கொள்வீர்களாக. ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகளுக்கு உதவி புரியுங்கள். வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் கிறிஸ்துவின் சாயலும் அன்பும் உங்களில் வெளிப்பட செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக, காப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலைத்திருந்து உங்களை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்த கடவது. இப்பொழுது பிள்ளைகளை தாங்குகின்ற குடும்பத்தார் அருமையான ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிஷனரி தாமஸ் அவர்களை தாங்குகின்ற திரு வில்சன் அவர்களுடைய குடும்பத்தினர் முன்வரும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து திரு அருள் சாமுவேல் அவர்களுடைய குடும்பத்தினர் மிஷனரி கில்பர்ட் அவர்களுக்கு பரிசு வழங்கும்படி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து திரு எபனேசர் முத்துக்கன் அவர்களுடைய குடும்பத்தினர் அன்பு தாயார் பொன்னுத்தாய் அவர்கள், திருமதி பொன்னுத்தாய் அவர்கள் முன்வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான வாய்ப்பிற்காக மீண்டுமாக ஐயாவுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, இந்த ஊழியங்களை தாங்கும்படி இன்னும் நம்முடைய திருச்சபையிலிருந்து அநேக மிஷனரிகள் அனுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் இணைந்து இந்த தேசத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்குவோம். God bless you. Thank you. நாம் யாவரும் எழுந்து நின்று
ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 267வது பாடலை நாம் பாடுவோம். கீதம் 267, கரையேறி உமதண்டை நிற்கும்போது ரஷகா.